ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்று வேத நாட்களின்படி இன்றைய நாள் வசந்த பஞ்சமி என்ற ரொம்ப மங்களகரமான தினம். வசந்த காலம் ஆரம்பமாகக்கூடிய நாள். நம்ம எல்லாருக்கும் பல்வேறு விதமான காலங்கள் சொல்லப்படுது. கோடை காலம். கோடை காலம் முடிந்த பிறகு நமக்கு வர்றது மழை காலம். அதன் பிறகு இலையுதிர் காலம். அதன் பிறகு குளிர்காலம். குளிர்காலம் முடிஞ்ச பிறகு நம்மளுக்கு வர்றது வசந்த காலம். இப்படி நமக்கு காலங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இந்த எல்லா காலங்கள்லயும் வசந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப விரும்பத்தக்கதா ஒன்று இருக்கு. ஏன்னா வசந்த காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சூடாவும் இருக்காது, ரொம்ப குளிராகவும் இருக்காது. வசந்த காலத்துல எல்லா செடிகளும், எல்லா கொடிகளும், எல்லா மரங்களும் எவ்வளவு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்ததோ அதெல்லாம் இப்ப எப்படி இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் வசந்த காலம் அப்படிங்கிறது செடி கொடிகள்ல இருந்து மிருகங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கடந்த ஒரு மாதமா மார்கழி மாதத்துலலாம் பயங்கரமான குளிர்ல ரோட்ல படுக்க இடம் இல்லாம அங்கங்க சுத்திட்டு இருந்திருக்கும். இப்ப அப்படி வசந்த காலம் அப்படி இல்லாம ரொம்ப இதமான ஒரு தட்பவெட்ப நிலையோட, ரொம்ப இதமான ஒரு சரிசமமான ஒரு சூழ்நிலையோட இருக்கிறதா என்ன சொல்றோம், வசந்த காலம் சொல்லி சொல்றோம். இந்த வசந்த காலத்தினுடைய ஆரம்பத்தை தான் என்ன சொல்றோம், நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறது உண்டு. ஸோ இந்த நாள்ல பொதுவா மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, புதிதாக உடை அணிந்து புதிதான காரியங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இது வந்து நம்முடைய கணக்கின் பிரகாரம், அதாவது சூரியனுடைய கணக்கின் பிரகாரம் இது வந்து புது வருடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா சூரியன் வந்து இப்ப என்ன பண்றாரு, ரொம்ப தக 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 தகன்னு ஜொலிச்சுக்கிட்டு பொன் நிறத்துல வந்து இப்ப காட்சி கொடுப்பார். இந்த சூரியனுடைய நல்ல அருளால எல்லா செடிகளும் பூத்து குலுங்க ஆரம்பிக்க போகுது. குறிப்பா நீங்க வடநாட்டு பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா, அங்க இந்த கடுகு எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த கடுகு உற்பத்தி பண்ணக்கூடிய செடிகள் எல்லாம் வந்து இப்பதான் பூத்து குலுங்கும். கடுகு செடிகள்லாம், அந்த கடுகு செடியில இருக்கக்கூடிய எல்லா பூக்களும் மஞ்சள் நிறத்துல இருக்கும். அதனால நீங்க நார்த் இந்தியா போயிட்டீங்க அப்படின்னா, எங்க சுத்தி பார்த்தாலும் அந்த வயல்வெளி எல்லாம் ரொம்ப மஞ்சளா இருக்கும். ஸோ அந்த மஞ்சள் நிறத்தை குறிக்கிறது தான் வசந்த பஞ்சமி. மஞ்சள் அப்படிங்கிறது மங்களத்தை குறிக்கும். நாம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொண்டாடணும் இல்லையா, பொங்கல் கொண்டாடணும். ஸோ பொங்கல் அப்ப என்ன பண்ணோம், எல்லாரும் மஞ்சள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு வழிபாடு செஞ்சோம். ஸோ மஞ்சள் அப்படிங்கிறது நமக்கு அப்ப வசந்த பஞ்சமி கூட சொல்லலாம். ஸோ அப்படி அந்த மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசத்தை, ஒரு மங்களத்தை காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மஞ்சள் நிற திருவிழா அப்படின்றதான் வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த வசந்த பஞ்சமி அன்றுதான் சரஸ்வதி தேவி தோன்றினாங்க அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது. அதனாலதான் இந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் அப்படின்ற விஷயத்த செய்வாங்க. குழந்தைகளுக்கு சரஸ்வதி பூஜை செய்து அவங்களுக்கு கல்வி ஆரம்பிப்பதற்கும் ரொம்ப ஏற்ற ஒரு நாளா இருக்கு. இந்த நாள்ல நிறைய சுபமான காரியம்னா என்னது, நம்முடைய கணக்கின் பிரகாரம் சுப காரியம் அப்படின்னா கல்யாணம் பேசுறது, கல்யாணம் பண்றது, குழந்தைக்கு பேர் வைக்கிறது, குழந்தை காது குத்துறது, இதுதான் சுபமான காரியம் நினைச்சிட்டு இருக்கோம். பட் இதெல்லாம் சுபமான காரியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் இதுக்கு சுபம் கொடுக்கறது யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ பகவான்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா நம்முடைய கல்யாண வாழ்க்கை ஒன்றும் சுபமா இருக்க போறது கிடையாது. பகவான் ஒருத்தர் இல்லை, பகவான் மேல பக்தி இல்லை அப்படின்னா நம்முடைய குழந்தையும் வந்து இந்த அளவுக்கு ஆரோக்கியமாகவும் நல்ல குழந்தைய, நல்ல குணமுள்ள குழந்தையாகவும் வளர போறது கிடையாது. பகவான்ற ஒருத்தர் இல்லை அப்படின்னா நாம் செய்யக்கூடிய எந்த விதமான தொழிலும் சுபமா இருக்க போறது கிடையாது. ஸோ பகவானுடைய அருளால எல்லா விதமான காரியங்களும் ரொம்ப மங்களமா மாறுது. மங்களானாம் சாப்பி மங்களம் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது. பகவான் எல்லா மங்களமான பொருட்களை காட்டிலும் ரொம்ப மங்களமானவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் மங்களமானவர்? ஏன்னா பகவானோட லக்ஷ்மி அன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி அப்படின்னாவே மங்களம், சுபிக்ஷம், கட்டாட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா. லக்ஷ்மி கட்டாட்சம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. லக்ஷ்மியினுடைய சுபிக்ஷம் சொல்லி சொல்றது உண்டு. ஸோ லக்ஷ்மியினுடைய சாநித்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு. லக்ஷ்மி அப்படின்னாவே ரொம்ப மங்களகரமான ஒரு தேவதை, மங்களகரமான தெய்வம். ஸோ அந்த லக்ஷ்மி எங்க இருப்பாங்க அப்படின்னா, எங்க நாராயணன் இருக்காங்களோ அங்க லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அப்ப பகவான் இல்லாம எந்த மங்களமும் ஏற்படாது. நம்முடைய வாழ்க்கையிலே நீங்க யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, நாம் பக்தர்களை சந்தித்து இப்ப நம்ம பகவானுக்கு இந்த செய்யக்கூடிய இந்த காரியங்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பார்க்கணும்.
இப்ப காலையில 7 மணி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? குளிச்சமோ, இல்லையோ, பிடிக்குதோ, பிடிக்கல என்ன பண்றோம்? எல்லாரும் காலையில இந்த கிளாஸுக்கு வந்துர்றோம். வந்து என்ன பண்றோம்? ஏதோ ஹரே கிருஷ்ண மந்திரத்த காதால கேட்கிறோம். பகவத்கீதை வந்து ஒரு ஸ்லோகமாவது கேட்கிறோம். இது ரொம்ப மங்களகரமான விஷயம். பகவானுடைய வார்த்தையை, பகவானுடைய நாமத்தை காலையில கேட்கிறதே ரொம்ப மங்களகரமான விஷயம். பகவான் சொல்லிக் கொடுத்த பகவத்கீதை கேட்கறது இன்னும் மங்களகரமான விஷயம் இல்லையா? இது நம்மளுக்கு எப்படி கிடைச்சது? பிரபுபாதர் இல்ல பக்தர்கள் அப்படின்ற அவர்களுடைய சங்கத்துக்கு வந்ததனால், அவருடைய தொடர்புக்கு வந்தனால இதெல்லாம் கிடைச்சது. நாம் பக்தருடைய தொடர்புக்கே வரல அப்படின்னு என்ன இருக்கும்? இந்நேரத்துக்கு நம்ம தூங்கி வளைஞ்சுக்கிட்டு, ஏதோ சினிமா பார்த்துக்கிட்டு, இல்ல போனை நோண்டிக்கிட்டு நம்முடைய நேரத்தை வீணடிச்சிட்டு இருப்போம். சோ நம்முடைய வாழ்க்கையில எப்ப மங்களம் ஏற்பட்டது அப்படின்னா, எப்ப பக்தி அப்படின்ற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில வந்ததோ அப்பதான் மங்களம் ஏற்பட்டது. நீங்க கோயிலுக்கு வரும்போது நீங்க உணர்ந்திருப்பீங்க. வாழ்க்கையில நாம் கோயில்ல சேவை பண்ணும்போது, கோயில்ல தங்கியிருக்கும்போது நம்ம வாழ்க்கை எவ்வளவு மங்களமா இருக்கு அப்படிங்கிறத நம்மளே உணர்ந்திருப்போம். பகவான் இல்லாம, பக்தி இல்லாம, வைஷ்ணவர்களுடைய சங்கம் இல்லாம நம்முடைய வாழ்க்கை வெற்று வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப பக்தர்களுடைய சங்கத்தினால நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ரொம்ப மங்களமா மாறி இருக்கு. அதுக்கு உதாரணம் நீங்க தான் உதாரணம். காலையில 7 மணிக்கு உட்கார்ந்து பகவத்கீதை கேட்கணும் அப்படின்னா, இன்னைக்கு எத்தன பேரால முடியும்? ஈவன் நம்முடைய எம்ப்ளாயீஸ் 2000 பேர் இருந்தாலுமே, எத்தன பேர் அத வந்து கேட்கறாங்க? ஏன்னா, அவங்களுக்கு அந்த பாக்கியம் இல்ல. அந்த மங்களம் அவங்க வாழ்க்கையில கிடையாது. ஸோ யாருடைய வாழ்க்கையில உண்மையாலுமே அந்த பாக்கியம் இருக்கோ, அவங்களுக்கு இந்த மங்களம் வந்து சேரும். இது உங்களுக்கு புரியாது. இதனுடைய பலன் என்னன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது. ஆனா, இதனுடைய பலனை என்ன பண்றாரு? பகவான் நமக்காக சேர்த்து வச்சுட்டே இருக்கார். நாம் எந்த அளவுக்கு ஆன்மீகத்துக்கு நேரம் கொடுக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம பகவானுக்கு நேரம் கொடுக்கிறோமோ, அதெல்லாம் நம்மளுக்கு மங்களமா மறுபடியும் திரும்பி வந்து சேரும். நீங்க 1% குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு 1000% வந்து சேரும். இதுதான் பகவானுக்கு செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட். நீங்க வெளியில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னதான் இன்வெஸ்ட் பண்ணாலும், அவங்களுக்கு நீங்க என்னதான் செலவு பண்ணாலும், திரும்பி உங்களுக்கு ஒண்ணும் வரப்போறது கிடையாது. பிரச்சனை தான் வரும். கெட்ட பேரு தான் வரும். ஆனா பகவானுக்காக ஒரு காரியம் செஞ்சீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு 1000 மடங்கா திரும்பி வருமே தவிர, என்னைக்கும் பகவான் நம்மள ஏமாத்த போறது கிடையாது. அதனால நம்முடைய நேரத்தை தினசரி என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரமாவது நம்ப பகவானுக்காக செலவிட முயற்சி பண்ணலாம். அதனால இன்னைக்கு இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப மங்களகரமான நாள். மங்களகரமான விஷயமாகிய கிருஷ்ணரோட நம்ம இன்றைய நாள் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இனிமேல் நம்முடைய நாளும் மங்களமா இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம்.